الصلاة والسلام عليك يا رسول الله الصلاة والسلام عليك يا حبيب الله الصلاة والسلام عليك يا نبي الله. எத்தனையோ பண்பாடு இத்தரையில் வந்தாலும் சத்தியத்தின் மஹமூதர் தந்தநெறி கீடாமோ என்றிதனை வெண்டுரைக்கும் இரு கரமேந்தி இறைவனிடம் பிரார்த்திக்கும் ஒரு அருமையான பாடல் இது. இரு கரமேந்தி இறங்குகின்றோம் உனை சிரமது தாழ்ந்தே வணங்குகின்றோம். இரு கரமேந்தி இறங்குகின்றோம் உனை சிரமது தாழ்ந்தே வணங்குகின்றோம். கரை பாவம் போக்க விரும்புகின்றோம் உனின் கருணையை வேண்டி விசும்புகின்றோம். இரு கரமேந்தி இறங்குகின்றோம் உன்னை சிரமது தாழ்ந்தே வணங்குகின்றோம். கரை பாவம் போக்க விரும்புகின்றோம் உனின் கருணையை வேண்டி விசும்புகின்றோம். உலகம் என்பது ஒரு வீடு அதில் உள்ளோர் யாவரும் உடன் பிறப்பே. கலகம் எங்களில் கிடையாது மனம் கலந்துறவாடியே மகிழ்ந்திடுவோம். இறை நீ வழங்கிய மறையுண்டு நாம் இசைவாய் வாழ்ந்திட வழியுண்டு. குறையே இல்லா நபி மொழியும் எமக்குரித்தொரு நேர் வழி தந்திடுமே. குறித்தொரு நேர் வழி தந்திடுமே. وبسيدنا محمد رسول الله صلى الله عليه وسلم نبيا ورسولا وبسيدنا غوث الله محي الدين عبد القادر الجيلاني رضي الله تعالى عنه شيخا ومرشدا عدد خلق الله ورضا نفس الله وزنة عرش الله مداد كلمات الله ودوام ملك الله. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. இப்பொழுது நாம் இந்த மகோல்லாபினை சன்மார்க்க சபையை பற்றி வரலாறுகள் உங்களுக்கு தெரியும். இந்த மகோல்லாபினை நிர்மாணித்தவர்கள் நமது ஷேக் அப்துல் காதர் தெக்கா சாஹிப் புலிகளாக. அதன் பிறகு அவர்களுடைய பதிவாக இந்த மனைந்து வரக்கூடிய பெரிய அறிஞர் ஆளுநர் கொடுத்தார்கள். இதை சிறப்பான மதரசா மகபரத்துல் காதர் மதரசா ரொம்ப சிறப்பாக நடைபெற்று வந்தது. இடப்பட்ட ஆளுநரை தொய்வாக இருந்ததுனால் சில பிரச்சனை வந்ததோடு இந்த மாதிரி மருத்துவ மதரசா மார்க்க மதரசாவை ஆரம்பித்தோம். 83 பொழுது இப்போ அதுவும் அப்படி இந்த நம்ம வெள்ளி ஞாயிறு வச்சுருக்கோம். இப்போ வெள்ளிக்கிழமை ஸ்கூல் வச்சதுனால அப்படி இதாக போயிடுது. ஆகிவிடும். வெள்ளிக்கிழமை வச்சதுனால நமக்கு பெரிய இதாக பற்றி அப்படியே நமக்கு அப்படியே ரொம்ப இதாகிடுது. அப்போ இன்ஷால்லா இந்த இளைஞர்கள் நம்முடைய புதிய தலைமுறைகள் சொன்னாங்க நம்ம ஹயாத்தாக எடுக்கணும் விடக்கூடாது போகக்கூடாதுன்னு சொல்லி முயற்சி பண்ணி அதுக்கு நம்ம ஆலிம்கள் சிறப்பான ஆலிம்களை கொண்டு மதரசா சிறப்பான முறையில் என்ன பண்ணுவோம் செய்யணும். அவங்களுடைய செய்யணும் சிறப்பாக மீதா சொல்லி சொன்னாலும் நம்ம போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த முயற்சியில் நான் வந்து அவங்க மீட்டிங் போட்டு பண்ணி பண்ணிக்கிறோம். அது மாதிரி புதிய நிர்வாக கமிட்டி அமைச்சிருக்கோம். அதாவது ஒரு நாளாக இன்ஆக்டிவ் கமிட்டி மாதிரி இருந்தது. எல்லாம் கிடையாது ஆசிரியர் அமௌண்ட் பார்த்துக்கணும். இப்போ வந்து எல்லாம் ஆக்டிவ் கமிட்டி
எல்லாருமே செயல்படக்கூடிய கமிட்டியாக செய்யணும்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்குது. அது மாதிரி செயல்படுறாங்க இன்ஷா அல்லாஹ். அதுக்கெல்லாம் அனைவரும் துவா செய்யுங்க. இப்போ அதுதான் முதல்ல ஆளாக இப்போ நம்ம இன்றைக்கு அதுக்குதான் இந்த மாதிரி தோப்புலாம் வச்சுக்கிறதுனா நம்ம வளமையாக தூங்குற மாதிரி இப்போ தோணுமா தூங்கிட்டு போய் கொடுத்தோம் சார். இதனால் இந்த புதுசாக நம்ம இது பண்ணணும். உங்களுடைய துவா பறக்கத்தெல்லாம் வேணும். அது நீங்களும் சிறப்பாக பள்ளியிலேயே நம்ம நிர்வாகம் பண்ணி போட்டுருக்கிறோம். உங்களோட ஒத்துழைப்போட நம்ம எல்லாம் செஞ்சே சிறப்பான முறையில் இந்த இதுவுமே பதவியில் இருந்து சிறப்பான முறையில் செய்யணுங்கிற அமைப்பில் தான் இந்த இதை நம்ம ஏற்படுத்திக்கிறோம். நம்ம துவா செய்யுங்க. முதலாவது நம்ம எங்களுடைய முதல்வர் அவர்களும் நிர்வாக கமிட்டி தலைவரும் மௌலானா மௌலவி மிஸ்கின் சாஹிப் தவறாம் அவர்கள் இதை தலைமை தாங்கி இதனை இந்த இதுக்கு சிறப்பித்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஒமர் ஹத்தாத் ஹாஃபிஸ் இன்ஷாஅல்லாஹ் மதிய ரசூலுக்கு தான் இருக்கீங்களா? ஆமாம் ரெண்டாவது பள்ளி நடக்கிற மாதி ரசூல் அவருக்காக தான் எங்கே அவரை போல இப்போ இங்கே ஃபாத்தியா ஓதி அல்ஹம்து ஓதிட்டு சதக்கல்லாஹ் முடிச்சிருக்கு. பிஸ்மில்லா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமிddin இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் غيرil மக்தூபி அலைஹிம் வலத்-ضالீன். மதரசா உருவாத்துக்கு நமது அஹமது ஹாஜியார் அவருடைய தகப்பனார் அபுபக்கர் அலி சதக்க ஹாஜியா PS சதக்க ஹாஜியார் அவங்கெல்லாம் துணையும் முழுவதுமாக இருந்தார்கள். அதே போல் நம்ம பாளையம் இப்ராஹிம் காக்கா மற்றும் மரீஃப் கேபி ஹபீப் மறைக்காது போன்றவர்கள்லாம் ரொம்ப முக்கியத்துவம் ரொம்ப உறுதுணையாக இதனை வளர்த்துருக்கிறார். அவர்களுடைய அல்லாஹ் தஆலா அவருடைய கபூலை சிறப்பான நன்மைகள் அவருடைய வாழ்வை அல்லாஹ் إن شاء الله. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله الدنيا مزرعة الآخرة. அனைத்து புகழும் அகிலத்தை படைத்து அரசோற்றுகின்ற அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவன் தனக்கே உரித்தாவதாக. ஸலவாத்தின் கருணையும் சலாமினும் சாந்தியும் அகிலத்திற்கோர் அற்புடையாய் அவனுக்கோர் அற்புதமாய் கருணையும் கருவாய் சாத்தும நபியாய் அவதரித்த கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலேயும் அவர்தம் தோழர்கள் உற்றார் உறவினர்கள் மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீது என்றென்றும் நின்று நன்மாக ஆமீன். கண்ணியத்திற்கிற உலமாக்களே, ஹாஃபிதுன்களே, முன்னாள் மாணவர்களும் பின்னால் நிர்வாகிகளே, வருகை தந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆரம்பமாக இஸ்லாமிய காணிக்கையாகிய அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற காணிக்கையை உரித்தாக்கி எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹு தஆலா தன்னுடைய இறைமறையில் கூறுகின்றான், ஒவ்வொரு ஆன்மாவும்
ஒவ்வொரு நப்சும் தன்னுடைய மறுமை வாழ்வுக்காக எதனை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கின்றன என்று ஒவ்வொரு ஆன்மாவும் சிந்தனை செய்து கொள்ளட்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த உலகம் மறுமைக்காக பயிர் செய்யக்கூடிய ஒரு விளை நிலமாக இருக்கின்றது. மறுமையில் போய் நாம் எந்த அமலும் செய்ய முடியாது. இந்த உலகத்தில் தான் நாம் நன்மையோ தீமையோ செய்ய முடியும். அதனால கண்மணியான சிறந்தாக சொன்னாங்க, இந்த உலக வாழ்வை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். மறுமையினுடைய வெற்றிக்காக, மறுமை வாழ்வில் சிறந்து விளங்குவதற்காக என்று கண்மணி நாயகம் சிறப்பாக கூறியிருக்கிறார்கள். இன்னொரு நபிமொழியில் கூறுகின்றார்கள், ஒரு புத்திசாலி யார் என்றால் இந்த உலகத்தில் அவன் தன்னுடைய நப்சை அடக்கி ஆண்டு, எவன் தன்னுடைய மரணத்திற்கு பிறகு உண்டான மறுமையினுடைய வாழ்வுக்காக தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்கின்றானோ அவன்தான் புத்திசாலி. யார் இந்த உலகத்தில் அறிவியல் புத்தி இல்லாதவன், இயலாமை உடையவன் என்றால் தான் மனம் போன வாழ்க்கையிலெல்லாம் வாழ்ந்துவிட்டு அல்லாஹ் தஆலா இடத்துல மறுமையில் இன்னென்ன நன்மைகளை பெற வேண்டும் என்று ஆசைப்படுகின்றானே அவன்தான் இந்த உலகத்தில் உள்ள அறிவியல் என கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுவர்க்கத்தை படைத்து வானவர் கோமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தான் படைத்திருக்கின்ற அந்த சுவனத்தை பார்த்து வருமாறு கட்டளையிட்டான். அல்லாஹுவினுடைய கட்டளைக்கு இணங்க வானவர் கோமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுவனத்தை போய் பார்வையிட்டார்கள். அந்த சுவனத்தை பார்க்கும் பொழுது அந்த சுவனத்தில் உள்ள இன்பங்கள், அதனுடைய அழகு, அதனுடைய நேர்த்தி இவற்றையெல்லாம் பார்த்துவிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல வந்து கூறினார்கள், யா அல்லாஹ், இந்த சுவனத்தை பற்றி கேள்விப்படக்கூடிய யாருமே இந்த சுவனத்தில் நுழையாமல் இருப்பதற்கு ஆசை வைக்காதவர்களாக இருக்க மாட்டார்கள். எல்லோருமே இத்தகைய நறுமணமிக்க அழகிய நேர்த்தியான சுவனத்தை அடைவதற்காகவே முயற்சி செய்வார்கள் என்று கூறினார்கள். அதன் பிறகு அல்லாஹு தஆலா அந்த சுவன லோகத்தை சுற்றிலும் தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜு, சதகா போன்ற நல்ல அமல்களால் சூட செய்து திரும்பவும் வானவர் கோமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்வையிட்டு வருமாறு பணித்தான். அல்லாஹுடைய கட்டளை பிரகாரம் அவர்கள் பார்த்து வந்து கூறினார்கள், யா அல்லாஹ், இப்பொழுது பார்க்கும் பொழுது இந்த சுவனலோகத்தில் யாருமே நுழைய முடியாது போல் தெரியுது என்று தன்னுடைய ஆதங்கத்தை, தன்னுடைய கவலையை வெளிப்படுத்தினார்கள். அதே போல அல்லாஹு தஆலா நரகத்தை படைத்து நரகத்தை பார்வையிட்டு வருமாறு கட்டளையிட்டான். அல்லாஹுடைய கட்டளைக்கு இணங்க அவர்கள் நரகத்தை பார்த்தார்கள். அதனுடைய துர்நாற்றம், அதனுடைய அமளி குமரிகள், இரைச்சல்கள் இவற்றையெல்லாம் பார்த்துவிட்டு கூறினார்கள், யா அல்லாஹ், இந்த நரகத்தை பற்றி கேள்விப்படக்கூடிய யாருமே இதில் பிரவேசிக்க இதில் நுழைவதற்கு ஆசை கொள்ள மாட்டார்கள் என்று கூறினார்கள். அதன் பிறகு அல்லாஹ் தஆலா இந்த நரகத்தை சுற்றிலும் பல தீய சூதாட்டம், மது அருந்துதல், இன்னும் தகாத உறவு வைத்தல், இது போன்ற செயல்களால் சூழ செய்து இரண்டாவது முறையாக நரகத்தை பார்த்து வருமாறு கட்டளையிட்டான். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இணங்க அவர்கள் போய் பார்க்கும் பொழுது பார்த்துவிட்டு சொன்னார்கள், யா அல்லாஹ், இதில் யாருமே இந்த நரகத்தை விட்டும் இந்த நரகத்தில் நுழையாமல் தப்பிக்கவே மாட்டார்கள் போல் தெரிகிறது என்று தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார்கள். ஆக மறுமையில நாம் சுவனம் அடைய வேண்டும் என்றால் அதற்கு இத்தகைய நற்செய்திகளை எல்லாம், தொழுகை, நோன்பு, ஜகாத்து போன்ற சிரமங்களை எல்லாம் மேற்கொண்டால் மாத்திரமே நம்முடைய மறுமை வாழ்வில் வெற்றி பெற முடியும். அந்த அடிப்படையில் நாம் பல நல்ல அமல்கள் செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். நல்ல அமல்கள் செய்யணும். அதற்காக நம்ம இஷ்டம் போல் செய்யலாமா? அது முடியவே முடியாது. ஒவ்வொரு தொழிலை எடுத்துக்கொண்டாலும் சரி, நோன்பை எடுத்துக்கொண்டாலும் சரி, தொழுகைக்கான ஷர்த்து,
ஃபர்து, சுன்னத்து, மக்ரூஹ் இது போன்ற ஒவ்வொரு வணக்கங்களுக்கும் இத்தகைய நிபந்தனைகள் இருக்கின்றன. அதனையெல்லாம் முறையாக மார்க்க கல்வி கூடங்கள் கற்று அதன் பிரகாரம் நாம் செயல்பட்டால்தான் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு வணக்கமும் அல்லாஹ் தஆலா இடத்தில் அவன் ஏற்றுக்கொள்வதற்கு, அவன் ஒப்புக்கொள்வதற்கு ஏற்றதாக அமையும். நாம் செய்யக்கூடிய அமல்களை அவன் ஏற்றுக்கொள்வானா மாட்டானா அது வேறு விஷயம். ஏற்றுக்கொள்வதற்கு தகுதியானதாக அமைய வேண்டும் என்றால் ஒவ்வொரு வணக்கத்தினுடைய ஷர்த்து, ஃபர்து, சுன்னத்து, மக்ரூஹ்களை நாம் பேணி செய்ய வேண்டும். அது நம்மால் முடியுமா? அதற்கு நிச்சயமாக மார்க்க கல்வி படித்தே ஆக வேண்டும். எனவே அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், ஒஸ்ஸாலு அஹ்ல ஸிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். மார்க்க விஷயங்களை பற்றி நீங்கள் அறியாதவர்களாக இருந்தால் மார்க்கத்தை கற்றுணர்ந்த ஆளுங்களிடத்தில் நீங்கள் கேட்டு தெரிந்து அதன் பிரகாரம் அமல் செய்யுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறியிருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், தலபுலிருந்து ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிமின். மார்க்க கல்வி கற்பது ஒவ்வொரு ஆண் பெண் அனைவர் மீதும் கட்டாய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூறியிருக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு விஷயத்தை கூறுகின்றார்கள், அசத்து நாசி ஹசரத்தன் யௌமல் கியாமத்தி. மறுமை நாயில மிகவும் கை சேதம் உடையவர், நஷ்டம் அடைவர் யார் என்றால் ரஜுலுன், ஒரு மனிதர். எத்தகைய மனிதர்? அம்கனவு தலபிலிருந்து மார்க்க கல்வியை தேடுவதற்குரிய வாய்ப்பும் வசதியும் மதரசாவும் இருந்தது. ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் செய்யலை, இந்த உலகத்தில் மார்க்க கல்வியை தேடவில்லையே, இவர்கள் மறுமையில் மிக கைசேதம் உடையவர்களாக இருப்பார்கள். அதே போன்று ஒரு மனிதர் பிறருக்கு கற்றுக் கொடுக்கிறார், தான் கற்ற கல்வியை பிறருக்கும் கற்றுக் கொடுக்கிறார். ஆனால் அந்த ஆளும் தான் கற்ற கல்வி பிரகாரம் செயல்படவில்லை, மற்றவருக்கு கல்வி கற்றுக் கொடுக்கிறார். இவரும் மறுமையில் மிக கைசேதம் அடையக்கூடியவராக இருக்கிறார் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கின்றார்கள். எனவே நாம் எந்த மதரசாவில் நம்முடைய பிள்ளைகளை சேர்க்க வேண்டும் என்பதை நாம் உறுதி செய்வது ஒவ்வொரு பெற்றோர்கள் மீதும் கடமையாக இருக்கிறது. சொன்ன ஹதீஸ் பிரகாரம் கஸாலி இமாம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஒவ்வொரு ஊரிலையும் ஒரு மார்க்க கல்வி கூடமும் ஒரு மருத்துவரும் இருப்பது ஃபர்து கிஃபாயா. ஃபர்து கிஃபாயா என்று ஒரு சட்டம் இருக்கிறது. ஊரில் ஒரு ஆள் மூத்த போனாங்க, அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிற அந்த ஊர் மக்கள் அனைவரும் மீதிலையும் கட்டாய கடமை. ஆனால் அது அந்த ஊர் மக்களை யாராவது ஒரு ஆள் அதனை செயல்படுத்தி விட்டால் அந்த ஊர் மக்கள் அனைவர்களும் பாவிகளாக ஆகுவதை விட்டு தப்பித்து விடுவார்கள். அதே போன்று கஸாலி இமாம் சொல்கிறார்கள், ஒரு ஊருக்கு ஒரு கிராமத்திற்கு கண்டிப்பாக ஒரு ஆளும் இருக்கணும், அதே போன்று ஒரு மருத்துவரும் இருக்கணும். பெரிய ஊராக இருந்து அது பல மஹல்லாக்களாக இருந்தால் அந்த ஒவ்வொரு மஹல்லாவிலையும் ஒவ்வொரு ஆளுமும் ஒரு மருத்துவரும் இருந்தாகணும். இல்லை என்றால் அந்த மஹல்லாவில் உள்ள அனைத்து மக்களும் பாவத்தில் பங்கேற்க வேண்டியது வரும் என்று கஸாலி இமாம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இன்றைக்கு நமக்கு மருத்துவர்களுக்கு பஞ்சமே இல்லை. அதே நேரத்தில் மார்க்க கல்வி கற்ற ஆலயங்கள் இருக்கிறார்களா என்றால் அதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது. நம்முடைய இந்த மேற்கு பகுதி ஒன்றும் கிழக்கு பகுதியை விட சலித்ததல்ல. எத்தனையோ உலமாக்கள், எத்தனையோ ஆபிதங்கள் நம்முடைய மேற்கு பகுதியில் கல்வி கற்று பிறருக்கு கற்றுக் கொடுத்து அவர்கள் மேன்மை அடைந்திருக்கிறார்கள். நம்முடைய மதரசான் பெயரை மஹல்லு ஆபிதீன். ஆபிதீன் என்றால் வணக்கசாலிகள். அந்த வணக்கசாலிகள் உருவாகும் இடம் என்று நம்முடைய மதரசாவிற்கு பெயரை வைத்திருக்கிறார்கள். அது பெயரோடு மட்டுமல்ல, அது நடைமுறையும் இருந்தது. நான் சிறுவயதாக இருக்கும் பொழுது இந்த பகுதியில் நான் பழகி கொண்டிருக்கும் பொழுது மகரிபுக்கும் இஷாவுக்கும் இடையில நான் பார்த்திருக்கிறேன். நம்முடைய மறைந்து வாழ்கின்ற முகமது சுலைமான் ஆலிம் அவர்களும் இதோ இருக்கின்ற அஹ்மது ஆஜாருடைய தந்தை அபூபக்கர் ஆலிம் அவர்களும் மகரிபிலிருந்து இஷா வரைக்கும் அவர்கள் குர்ஆனை ஓதி இந்த பள்ளியை ரீங்காரம் செய்து கொண்டிருந்தார்கள். முகமது சுலைமான் பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் சிறு வயதில் இங்கே பழகும் பொழுது
இந்த முனை வீட்டில் நாங்கள் எல்லோரும் இருப்போம். ஆம்சா தொழுகைக்காக கதவை திறந்து வீட்டிலிருந்து வருகிறார்கள் என்றால் இந்த தெரு மக்கள் எல்லாரும் அது ஆம்சா வர்றாங்க அப்படின்னு கலைந்து ஓடி விடுவார்கள். அது எதனுடைய விளைப்பாடு என்றால் அவர்களிடத்தில் காணப்பட்ட தக்குவா. அவர்கள் ஒரு முறை என்னிடம் மிக வருத்தப்பட்டு சொன்னார்கள், நம்ம மகனால நம்மளுக்கு எத்தனை வேலை தொழுகை என்று கேட்டார்கள். அப்போ 5 வேலை தொழுகை அப்படின்னா அவங்க விஷயம் தெரியாமல் ஒன்றும் என்கிட்ட கேட்கல. அவங்க என்னை விட சிறந்த ஆளு. அப்போ அவருக்கு சொன்ன இல்லையே, என்னுடைய பார்வையில் 4 வேலை தொழுகை தான் கடமை மாதிரி இருக்கிறது. சுபு தொழிலை யாருப்பா தொழுகிறா, யார் சுபு தொழிலை தொழுகிறா என்று அவர்கள் கேட்டார்கள். அவருடைய காலத்தில் நாம் வாழ்ந்திருக்கிறோம். இதோ இந்த இடத்தில் அவர்கள் குருதா ஷரீஃபை வெள்ளி திங்கள் தவறாமல் ஒரு கூட்டமாக இருந்து ஓதி வருவார்கள். அந்த நேரத்தில் உங்கள் போன்ற மாணவர்களுக்கு சின்ன அழகான முறையில், நேர்த்தியான முறையில், தமாசான முறையில் அவர்கள் மார்க்கத்தை கற்றுக் கொடுத்தார்கள். ஆக மறைந்த முஹம்மது சுலைமான் என்ற ஆலிம் அவர்களும் அபூபக்கர் ஆலிம் அவர்களும் மிகுந்த மார்க்கப்பற்று உள்ளவர்களாகவும் இந்த பகுதி மக்கள் அனைவர்களும் மார்க்க கல்வியை கற்க தீரணும் என்ற தாக்கத்திலையும் ஆர்வத்திலையும் அவர்கள் இருந்தார்கள். நம்முடைய இந்த மதரசா எவ்வாறு உருவானது அதை எல்லோரும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சிறு பிள்ளைகளாக உங்களுக்கு தெரியாது, இங்கே கூட சிலருக்கு தெரிந்திருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். நம்முடைய இந்த மதரசாவின் 1895 ஆரம்பமாக ஆயிருக்கிறது. கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேல. அது நம்முடைய முன்னோர்கள் அவருடைய தகுதிக்கு இந்த மகாராஜ ஆசிரியர் பெயரில் ஒரு அமைப்பை அமைத்து அந்த காலத்தில் குருதா ஷரீஃபு இன்னும் உபதேசம் இது போன்ற காரியங்களை நடத்தி வந்திருக்கிறார்கள். 1985 வாக்கில் குழப்பவாதிகள் உருவானார்கள். அந்த குழப்பவாதிகள் முதலாவதாக நம்முடைய மேற்கு பகுதியை தான் குறிவைத்து இதோ இந்த நம்ம முழுதும் தெருவில் ஒரு மீட்டிங் போட்டார்கள். அந்த அவர்கள் வெளியூரில் வந்த அந்த மார்க்க பலிகடர்கள் எல்லாம் நம்ம ஊரை சார்ந்த ஒரு ஆளுமையும் அதில் பலிகடாவாக ஆக்கி அந்த மீட்டிங்கில் குர்ஆன் ஷரீஃபையும் ஹதீஸையும் பல முறையில் ஆய்வு செய்து தன்னுடைய உடல் நலன்களுக்கு அல்லாமல் ரத்தம் சொட்ட சொட்ட மார்க்க குர்ஆனையும் ஹதீஸையும் ஆய்வு செய்து அதில் சட்டங்களை எல்லாம் தேர்ந்தெடுத்து நாம் இவ்வளவு அழகான முறையில் செயல்படுவதற்கு நமக்கு வழிவகுத்திருந்த அந்த இமாம்களை எல்லாம் அவர்கள் லாஷைலாம் நத்திங், அவர்களுக்கு எதுவுமே தெரியாது, அவர்கள் எல்லாம் அறிவெளிகள் என்றெல்லாம் இந்த நேரத்தில் நான் கேள்விப்பட்டேன். நம்முடைய முஹம்மது சுல்தான் ஆலிம் அவர்கள் அந்த நேரத்தில் நம்முடைய இல்லை, அவர்கள் மறைந்துவிட்டார்கள். அவர்கள் இருந்திருந்தால் அவர்கள் எப்பொழுதும் ஒரு கட்டை அணிந்திருப்பார்கள். அந்த கட்டை மேலே உள்ள ஆலிமை நோக்கி சென்றிருக்கும் என்று பேசினார்கள். அதன் பிறகு அது முடிந்தது. எதெல்லாமோ பேசிவிட்டு மக்களை குழப்பி விட்டு சென்று விட்டார்கள். அன்றைய பகலில் நம்முடைய வட்டம் அபுலசல்லாக்கா அவர்கள் ஒரு மீட்டிங் போட்டார்கள். இந்த பகுதி மக்களுக்கு நினைவிருக்கலாம், இது இந்த புதுப்பகுதி மக்களை அவர்கள் ஆளும் இல்லாட்டாலும் மார்க்கத்தை பற்றி நன்கு தெரிந்தவர்கள். அவர்களுடன் மக்கள் இந்த பகுதி மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள். நேற்று இரவு நடந்த அவர்களுடைய அந்த மார்க்க குழப்பவாதியுடைய கூற்றுகளை எல்லாம் நீங்கள் யாரும் நம்ப வேண்டாம், அது உண்மைக்கு புறம்பானவை என்று அவருடைய தகுதிக்கு காலையில் உரை நிகழ்த்தி அந்த உரைக்கு நான் வந்திருந்தேன். அதன் பிறகு என்ன செய்வது, நம்முடைய இந்த மேற்கு பகுதியில் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத் கொள்கையை பற்றி எடுத்துரைக்கணும். அதற்கு என்ன செய்வது என்று தீர்மானித்து 3 தினங்கள் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத் ஒரு மாநாடு போல் நம்முடைய இந்த புதுப்பள்ளி வளாகத்தில் நடத்தப்பட்டது. அதன் பிறகுதான் கிழக்கு பாதையில் ஒரு வாரம் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத் கொள்கையை பற்றி கொள்கை விளக்க மாநாடு நடைபெற்றது. மாநாடு முடிந்தது. அடுத்த கட்டமாக நாம் ஒரு மீலாது விழா நடத்த வேண்டும் சொல்லி மீலாது விழாவை நடத்தினோம். மீலாது விழாவும் நடத்தியாகிவிட்டது. அதன் பிறகு நம்முடைய அபூபக்கர் ஆலிம் அவர்கள் கூறினார்கள், ஆல்முசா ஏதோ மீலாது விழா நடத்திட்டோம், இதோட நம்முடைய பொறுப்பெல்லாம் நீங்கி விட்டது என்று கருதி கொள்ளாதீர்கள். நம்முடைய பகுதியில்
ஒரு மதரசாவை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று ஊக்கப்படுத்தினார்கள். ஆரம்ப காலத்தில் 14 மாணவர்களை வைத்து இந்த மதரசா துவக்கப்பட்டது. நம்முடைய அசீஸ், சாதியாச்சாரு, சதத்துல்லா, எல்லாரும் சதத்தாள் தம்பி, முகமது தம்பி, இப்படி நயீம், ஹம்சா எல்லாரும் சேர்ந்து ஒரு 14 நபர்களை வைத்து ஆரம்பிக்கும். நயீம், ஹம்சா சொன்னார்கள், நம்முடைய பகுதி மக்கள் குறிப்பாக வாலிபர்கள் குடிப்பினுடைய கடமைகள் என்னவென்று தெரியவில்லை. எனவே நீங்கள் முதல் தடவையாக குடிப்பினுடைய கடமைகளை பற்றி எங்களுக்கு கற்றுத்தாருங்கள் என்று கூறினார்கள். அப்போ நான் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் வந்துட்டு இருந்தேன். சில நேரங்களில் 14 பேர் இருப்பார்கள், சில வாரங்களில் 7 பேர், 2 பேர், 3 பேர் தான் இருந்தாங்க. இப்படி நாங்கள் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது TMR இஸ்மாயில் ஆலிம் அவர்கள் திடீர்னு வரையிருந்தார்கள். வந்தவர்கள் இங்கே என்ன நடைபெறுகிறது என்று கேட்டார்கள். நான் விஷயத்தை கூறினேன். உடனே அவர்கள் கூறினார்கள், இவ்வாறு செயல்பட்டால் சரி வராது. நம்ம இந்த பகுதியில் மதுராபின் பெயரால் ஒரு மதரசாவை தூங்குகிறோம் என்று நீங்கள் விளம்பரம் செய்யுங்கள். நான் வீடு வீடாக சென்று கேன்வாசிங் செய்கிறேன் என்று அவர்கள் பொறுப்பேற்று நம்முடைய மஹல்லாவில் உள்ள அனைத்து வீடு வீடாக சென்று இந்த அப்ளிகேஷன் ஒன்றை தயாரித்து மாணவர் செயற்கை படிவம் அதை உருவாக்கி அவர்கள் வீடு வீடாக சென்று அவர்கள் நம்முடைய மதரசா உறுதுணை செய்தார்கள். அதிலிருந்து தான் நம்முடைய மதரசா முறை பிரகாரம் விண்ணப்ப படிவத்தோடு ஆரம்பமானது. காரணம் செல்ல செல்ல ஆரம்பத்தில் வெள்ளியும் ஞாயிற்றுக்கிழமையுமாக நடத்தி வந்தோம். மிக சிறப்பான முறையில் அந்த 2 தினங்களையும் மாணவர்கள் வந்து கொண்டிருந்தார்கள். திடீரென சிலர்கள் அந்த கிழமையை மாற்றி வெள்ளிக்கிழமையை ஸ்கூலில் ஒர்க்கிங் டே ஆரம்பித்து ஞாயிற்றுக்கிழமை மட்டும் லீவ் கொடுக்க ஆரம்பித்தார்கள். அதனுடைய விளைவு இத்தகைய ஒரு நிலைக்கு நம்முடைய மதரசாவை இழுத்து சென்றிருக்கிறது என்பதை வருத்தத்தோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே இந்த மஹல்லா வாசலுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. எந்த பகுதி, எந்த மஹல்லாவில் மதரசா இருக்கிறதோ அந்த மஹல்லாவில் உள்ள பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் பெற்றோர்களுக்கும் உங்களுக்கு பொறுப்பெடுக்கிறது. கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை இந்த மதரசாவில் சேர்த்து மீண்டும் இந்த மதரசா புது பொலிவுடன் என்ன தியாம பரிபந்தம் நடைபெறுவதற்கு நீங்களும் ஒத்துழைக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அவன் நமக்கு கிருபை செய்வான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு துணை நிற்பார்கள் என்ற அந்த துஆவோடு எனது சிற்றுரையை நிறைவு செய்கின்றேன். வாஃபிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அஸ்ஸலாமு யாரும் பேசுறீங்களா? படிக்கோ அப்பப்போ கற்பழிக்கோ என்ன அஸ்ஸலாமு அலைக்கும் السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد, இளைஞர்கள் கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அழகான முறையில் அந்த முதல்கள் அப்படின்னு அவர்களுக்கு மார்க்க கல்வியும் போயிடுச்சு, குரானையும் கற்பிச்சு தர்றாங்க. ரொம்ப சந்தோஷம். இவர்களுடைய முயற்சி இன்னும் தொடர்ந்து நாம் பிரார்த்திக்கிறோம். தரப்பல் இன்னும் சரீரத்தின் முஸ்லீமாக தலைவர் சொன்னாங்க. அதுபடி எல்லாருக்குமே நம்ம பெரியவங்களாக இருக்கவங்க சரியான முறையில் மார்க்க அறிவு இல்லை. அவங்களும் படிக்கிறது முக்கியம். அந்த முறையில் இந்த ஒழுக்கத்தையும் படித்து கொடுத்து எளிமையும் படித்து கொடுத்து நிர்வாகிகளுக்கு மிகவும் நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. رضينا بالله ربا وبالإسلام دينا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحي الدين عبد القادر الجيلاني رضي الله تعالى عنه شيخ ومرشدا عزيز خلق الله وجلال بسم الله. சங்கைக்குரிய உலமா பெருமக்களே, வந்திருக்கும் பெருந்தகைகளே, மாணவ சிறார்களே, இறைவன் முதலாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இக்ரா என்ற வார்த்தையை தான் முதலாக கற்பித்தான்.
இக்ரா என்றால் ஓதுவீராக என்ற அர்த்தம். அது அவர்களுக்கு மட்டுமில்லை, நமக்கும் சேர்த்து தான் அது இக்ரா, நாமளும் ஓத வேண்டும். அதுக்கு ஒரு கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிமும் முஸ்லிமா. ஒவ்வொரு ஆண் பெண் மீதும் கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடியது கடமையாக வேண்டும். ஒவ்வொரு ஆண் பெண்கள் மீதும் என்றும் சொல்வார்கள். அதே மாதிரி உத்துருபில் இல்மி உலவு பிஸ்ஸீன், சீன தேசம் சென்றாயினும் உங்களுடைய கல்வியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். இதுக்கு நம்ம சீனாவில் அப்படி என்ன இருக்கிறது, அங்கே இருந்தாலும் என்ன மார்க்கங்கள் இருக்கிறதோ அங்கேயும் போய் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்றது தான் அர்த்தம். அங்கே எத்தனையோ சகாபாக்கள் அடங்கியிருக்கிறார்கள். ஏன்னா அதே மாதிரி நம்ம இந்த மல்ஹருல் ஆபிதீன் சபை 100 வருடங்களுக்கு மேலானது. இப்போ சமீபத்தில் ஆரம்பிக்கப்பட்டதில்லை, சமீபத்தில் புதுப்பிக்கப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். ஏன்னா பாளையம் இப்ராஹிம் காக்கா அவர்கள், மருகும் பாளையம் இப்ராஹிம் காக்கா அவர்களுடைய பெரும் முயற்சியினால் இங்கே மல்ஹருல் ஆபிதீனும் பெண்களுக்காக காபுதுல் நிஸ்வான் என்ற ஒரு கல்வியிலும் துவக்கினார்கள். அவர்களுக்கும் துவா செய்யுங்கள். இங்கே கல்வி மட்டுமில்லை, அதவையும் சேர்த்து கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் படிக்க வேண்டியது கல்வி மட்டுமில்லை, அதவையும் சேர்த்து தான் பண்ண வேண்டும். தயவு செய்து அதில் கருத்தில் கொண்டு எல்லாமே கற்றுக்கொள்ளுங்கள், மக்களுக்கு போதிக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். அதே போன்று இந்த முயற்சியை கையில் எடுத்திருக்கக்கூடிய இந்த நிர்வாகத்தினர்கள் அல்லாஹ்விற்கு நீண்ட ஆயுளையும் சரீர சுகத்தையும் கொடுக்க வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். அதே போன்று நிர்வாக பெருமக்களுடைய ஒத்துழைப்பு இந்த மதரசாவுக்கு மிக அவசியம். அதைவிட அதிகமானது பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பு. பிள்ளைகளை அனுப்பக்கூடிய அந்த ஆர்வம் அவர்களுக்கு இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு மனிதர் வந்து சொல்லுகின்றார், என்னுடைய மகன் என்னை துன்புறுத்துகிறான், என்னை அடிக்கிறான் என்று சொன்னார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதனை முதலாவது கேட்ட கேள்வி, என்னுடைய மகனுக்கு இஸ்லாத்தை தீனை கற்றுக் கொடுத்தீர்களா என்று கேட்டார்கள். அந்த மனிதர் இல்லை என்று சொன்ன பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம், அப்படியானால் உங்களுடைய மகனுடைய அதாபை, அந்த வேதனையை நீங்கள் தாங்கிக் கொண்டுதான் ஆக வேண்டும். பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கண்ணியம், உஸ்தாதுமார்களுக்கு செய்ய வேண்டிய கண்ணியத்தை எல்லாம் மார்க்கம் முறைப்படி நமக்கு கற்றுத் தந்திருக்கிறது. அதை கற்றுக்கொள்வதற்காக வேண்டிதான் இந்த மதரசாக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆகியார்கள் சொல்லியதை போன்று இல்மை விட அதபு முக்கியம். சிலர்களுக்கு இல்மினுடைய நாட்டம் இல்லாமல் இருக்கலாம், சில பிள்ளைகளுக்கு கல்வியினுடைய ஆர்வம் குறைந்திருக்கலாம். ஆனால் அதபான பிள்ளைகளாக இருக்கின்ற பொழுது பெரியவர்கள் பெற்றோருடைய துஆவின் மூலமாக அவர்கள் மிகப்பெரிய கல்விமான்களாக, பிறர் போற்றக்கூடிய அளவுக்கு கல்விமான்களாக வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே பெரியவர்களுடைய துஆக்களை பெற்றுக் கொள்வதற்கு இந்த பிள்ளைகள் முயற்சிக்க வேண்டும். பெரியவர்களிடத்திலே அதபாக, மரியாதையாக முதலில் நடந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் யாருக்கு ஒழுக்கம் இல்லையோ அவருக்கு கல்வி இல்லை என்று சொல்வார்கள். எனவே முதலாவது அதபை படிக்க வேண்டும். அந்த அதபின் மூலமாக துஆவை பெற்று நம்முடைய மார்க்க கல்வியிலும் உலக கல்வியிலும் தேர்ச்சி பெற்று இம்மையிலும் மறுமையிலும் சிறந்த பிள்ளைகளாக, இந்த சமுதாயத்திற்கு உதவியான பிள்ளைகளாக, இன்னும் அவருடைய குடும்பத்திற்கும் இந்த அல்லாஹ்விற்கும் உதவியான பிள்ளைகளாக இந்த பிள்ளைகளை எல்லாம் உள்ள அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வாளிப்பானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. नारे तकबीर, नारे रिसालत, अल मदद. முக்கியமான ஒரு விஷயம் குறிப்பிட வேண்டியது இருக்குது. ஏன்னா அவருடைய கடைசி காலத்தில் தாலீம்களே மகானி ஷெரீஃபை வச்சு வாசிக்க வச்சாங்க. ஏன்னா நிறைய பேர் தொழுகிற விஷயத்தை நான் பார்த்துக்கொண்டு தனிப்பட்ட முறையில் போய் ஒருத்தட்ட சொல்லிட்டீங்க எல்லாரும் இருக்காங்க. அதை செஞ்சாங்க தாலீம் சொல்லி இஷா தொழில் வந்த பிறகு நான் உட்காந்து மஜ்லிஸ் நடக்குது, அந்த இடத்துல உட்காந்து மகானி ஷெரீஃபை கொஞ்சம் வாசிக்க வச்சுட்டு அதுக்கு சில விளக்கங்கள் எல்லாம் கேட்பாங்க, கொஸ்டின் மாதிரி கேட்பாங்க, விளக்கங்கள்லாம் கொடுப்பாங்க. அந்த அமைப்பில் போயிட்டு இருந்தது. அவ்வளோ பார்த்த பிறகு அந்த மாதிரி இருந்ததுனால அதுபோல் இந்த பிரச்சனைகள் வந்த பிறகு தான் சரி இதை ஆரம்பிப்போம்னு சொல்லி அது நமக்கு ஒரு இருந்தது. அவங்களோட வாதம் எல்லாருமே நாங்கள் மிஸ்பாகியாலையும் எல்லாருமே அவங்க வாதம் தான். அதை ஒரு குறிப்பிட்டதுக்கு இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்கிறேன். இப்போ அதை எல்லாம் அப்படியே கிடந்தது. வேறு மாதிரி ஆட்கள்லாம் வந்துடுவாங்க போயிடுவாங்க, அது அப்படியே குறிப்பிட்டு கிடந்தது. அதுக்கு பிறகு நம்ம அபூபக்கர் அன்சாருடைய மகனார் அஹ்மத் ஹாஜியார் அதை இது பண்ணுவோம்னு சொல்லி இப்போ நம்ம இமாமை வச்சு ஆரம்பிச்சுக்கிறாங்க தாலின்னு சொல்லி அது நடந்துட்டு இருக்கு. அந்த அமைப்பில் தான் நம்ம மகசா ஓடுறோம். ஏன்னா தொழுவதே சரியாக தொழுவ தெரிய முடியும், ஒத்துழையாக போய் நான் பார்த்துட்டீங்க எல்லாரும் சொல்லிட்டீங்க எல்லாரு, அதனால அமைப்பு தான்
அந்த முன்னதியாக சொல்லியிருக்கோம்னா அடுத்தது இப்போ இன்ஷால்லா பிரேயர் படித்து முடிஞ்ச பிறகு பிரேயர் நம்ம மகன் போன பிறகு செலவாத்து வருவாங்க. அது முடிஞ்ச பிறகு நீங்கள் உங்களுக்கெல்லாம் அங்கே இது பண்ணி வச்சுக்கிங்க. உள்ளே வந்து ஆஃபீஸில் வந்து டீ எல்லாம் வந்து குடிச்சிட்டு இது பண்ணிட்டு போகணும். சரியா? مقصود وزالي لا يا مدير كما يا ربي اقبل دعاء يا مدير كما قبلت يا ربنا للغالي وزالي يا إله السماء قلب الغريب كما نورت قلب إمام للناس والزالي
غزالي وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. அடுத்து இப்பொழுது நம்ம சாத்தமியாம்சா மகாமந்திரி எப்படி சொன்னால் நம்ம மகாங்களாலேருந்து இவ்வளோ மக்கள் வருவாங்க. அப்போ அவங்க பிரின்சிபலாக இருந்தாங்க. அவங்க தான் இந்த கடைசி பட்டாங்க பிள்ளைகள் 6வது சும்ரா பிள்ளைகள் அனுப்பி வைப்பாங்க. அது பிற்காலத்தை முஸ்தான் சாஹிப் அவங்க செஞ்சாங்க. அதே போல் நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் இல்லை நம்ம எல்லாம் ஜாமீன் அசார் பக்கமாக கிப்லாவாக இருந்தது. அதனால நம்ம கந்தூரிக்கு போவோம் வருவோம் ஒன்றும் தெரியாது. நம்ம மகதரா கந்தூரிக்கு போவோம், கந்தூரிகள் மட்டும் அட்டன் பண்ணி போகிறோம். அங்கே உள்ள நமக்கு விளங்காது. மகதரால் எந்த ஆன்ஸ் ஆகிறா ஆகிறா வந்து விளங்காது. இப்போ ஆரம்பிக்கிற இருக்கிற நேரத்தில் தான் அந்த வந்துக்கிற இஸ்மாயில் அஜர் அவள் தான் வந்து இது பண்ணாங்க. என்ன செய்யணும் எங்களுக்கு தெரியலையே, யாரை கூப்பிட்றோம் என்ன கூப்பிட்றோம் தெரியலையே என்னன்னு சொன்னாங்க. சரி நீங்கள் இது பண்ணுங்க நாங்கன்னு சொல்லி அவனை கூட்டிகிட்டு போய் மூண்டி அம்சா சைபதி அம்சா காந்தர் மஸ்தான் அவ்வளோ பேரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு நம்ம மீலா சரிப்பெல்லாம் இது பண்ணதுக்கு இப்போ நான் இப்போ மீலாது நடத்தணும் பிள்ளைகள் என்ன செய்யணும் தெரியாமல் இருந்தது. அப்போ அப்துல்லாஜி அவரி அப்துல் காதர் நைனா இந்த பிள்ளைகள் எல்லாம் என்ன செஞ்சாங்க, நீங்கள் பிள்ளைகளை மட்டும் என்னை சேர்த்து தந்துருங்க, நான் எல்லாம் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க தான் என்ன செஞ்சாங்க, அதை எடுத்து செஞ்சாங்க. முதல் மீலாது விழா அவருடைய இதில் தான் நடந்தது. அதே போல் தைக்காக்கு பண்ணி தைக்காக்கு போனோம். அங்கே சில இதுனால அவங்க வர முடியாமல் தைக்க அதுவும் அவங்க தான் மேரி ஹாஜி டப்பி மேரி சொன்னோன்னு சொல்லி அது பண்ணி தைக்காக்கு ஷிஃப்ட் பண்ணோம். ஷிஃப்ட் பண்ணி அதுக்கு பிறகு அது சரியாக நடக்க முடியாமல் திருப்பி இங்கே வந்தாச்சு. அதனால் இப்போ வந்திக்கிறோம் சொன்னோம். ஏற்கனவே ஆன்சர் சொல்லிடணும் அவளை பற்றி இஸ்மாயில் ஆன்சரை பற்றி. அதனால் என்னது நல்ல மிஸ்கிரீனா தான் மிஸ்கிரீனான்னு இருக்குது. மனிதனுக்கு நன்றி செய்தாலும் இறைவனுக்கு தானே. அதனால வந்திக்கிறாள் அதை பற்றி அவளை பற்றி 2 வார்த்தை சொல்லிக்கிறோம். 2 பேரும் வந்திக்கிறாங்க. ஒவ்வொரு இஸ்மாயில் ஆன்சா உஸ்தாதாக மக்கத்திக்கிறாங்க செய்தும் சொல்லி அவங்க இப்போ சிறுபள்ளியில் இமாமா இருக்கிறாங்க. ஏற்கனவே உஸ்தாதாக இருந்தீங்களா இந்த வருஷம்? அதான் ஒதுக்கிற காலத்தில் வருவாங்க எல்லாம். ஒதுக்கிற காலத்தில் அவங்க உஸ்தாதாக வந்துகிட்டே இருந்தாங்க. அதே மாதிரி இருந்திக்கிறாங்க. இப்போ 2வது செய்யத்தான் செய்யணும் வைக்க தான் செய்யணுண்டு. ஸ்ரீலங்காவில் ரொம்ப நாளாக இருந்துட்டு இப்போ ஊரில் வந்து பிசிற்பள்ளியில் இமாமா இருக்கிறாங்க. அதை ஒத்து இது பண்ணிக்கிறாங்க. நம்ம இமாமா அவர்களும் இது பண்ணிக்கிறாங்க. இதோட இன்னும் 2 ஆளுங்கள் அவங்களுக்கு வர முடியல. ஒரு ஆள் வந்து போயிட்டாரு. நம்ம அரபி நம்ம இந்த பிலால் பள்ளியில் பார்த்தீங்கன்னா சீசன் இமாமா இருக்கிறோம். அவங்க வந்துட்டு எனக்கு கல்யாணம் இதாக இருக்குன்னு போயிட்டாங்க. வந்து அட்டன் பண்ணிட்டு இன்னொரு ஆள் வந்து அந்த ஷா பேர் ஷா மகதரின்னு கடற்கரை பள்ளி கடற்கரை மொய்தி பள்ளியில் இமாமா இருக்கிறாங்க. அவளும் ஏற்கனவே இங்கே ஓதிக்கிறாளாம். 2002-3 ஸ்டூடெண்டாக இருந்தாலும் அவளும் அவளோட சேர்ந்த இமாம் தம்பி கல்யாணம் வெளியூரில் மதுரைங்க. அதனால் அங்கே போகிறேன்னு சொல்லிக்கிறேன். அடுத்த வாரத்தில் வந்திக்கணும்னு சொல்லிக்கிறேன். இப்போதைக்கு 4 இமாம் 4 உலமாக்கள் வச்சு இன்ஷா அல்லாஹ் ஆரம்பிக்கிட்டு இருக்கிறோம். துவா செய்யுங்க எல்லாரும். பேசுகிறாங்க மகமரி إنه من سليمان وإنه بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي على رسوله الكريم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي الحمد لله وشكر لله إلا புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. ஆமீன். நம் நெஞ்சமெல்லாம் சஞ்சலிக்கும் வேளையில் யாருடைய திருநாமத்தை கூற கேட்டால் சஞ்சலிக்கும் நெஞ்சமெல்லாம் சாந்தி பெறுமோ, சாந்தி பெற வேண்டுமோ. அத்தகைய உயிருக்குயிரான உயிரின் மேலான காத்தும் ரசூல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொன்னவனாக நம்முடைய வழிமார்கள், இறைநேச செல்வர்கள், இமாம்கள், நம்முடைய வழிகாட்டிகளான மஷாயிஃப்மார்களுக்கு அவர்கள் மீதும் ஸலவாத்தும் ஸலாமும் சொன்னவனாக என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய உலமாக்களே, அருமையான நிர்வாகிகளே, நம்முடைய மதரசாக்கு வழிகாட்டியாக இருந்த நம்முடைய முன்னோடிகளே, நம் யாவர்கள் மீதிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேருள் கருணையையும் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடி ஷஃபாஅத்தும் அவருடைய பார்வையும் நம் யாவர்கள் மீதும் சொல்லிக் கொள்வார். கண்ணியத்திற்குரியவர்களே, இது புதுசா ஆரம்பிச்ச ஒரு மதரசா இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணுதான். இது பண்டொட்டு காலங்களிலிருந்து நடந்து கொண்டு இருக்குது. அது ஒரு முக்கியமா சொல்ல வேண்டிய தகவல் என்னன்னு சொன்னா, பெரிய பெரிய உலமாக்களால் வழிகாட்டப்பட்ட ஒரு மதரசா. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான்,
அஃமன் அஸ்ஸஸ புன்யானஹு, அதாவது தக்வாவோட உஸ்ஸிஸ அல தக்வான்னு அல்லாஹ் சொல்றான். தக்வாவோடு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஃபவுண்டேஷன் சொன்னா அது கியாமத் வரையிலும், கியாமத்துக்கு பிறகும் அது நீடித்திருக்குங்கிறது இது ஒரு எடுத்துக்காட்டு. அதனால தொய்வில்லாம நடந்து கொண்டு இருக்குது. இல்ல சின்ன ஒரு இடையூறு வந்தது என்னன்னு சொன்னா அது நடந்ததற்கான கால சூழல்கள் ஒழுங்கா அமையாம பிள்ளைகளை ஒன்று சேர்க்க முடியாத சூழல் ஏற்பட்டதுனால அதுல சின்ன ஒரு இதுகள் தான் இருந்தது தவிர மதரசா நடந்து கொண்டு தான் இருந்துச்சு. அல்லாஹ் கியாமத் வந்த வரையிலும் நம்ம சந்ததிகள் எல்லாம் இந்த மதரசாவுக்கு நல்ல ஒரு மாணவர்களாக, உஸ்தாதுமார்களாக, நடத்தக்கூடிய நிர்வாகிகளாக ஆக்கிடுவார். படிக்கக்கூடிய மதரசா வரக்கூடிய பிள்ளைகள் நீங்களும் என்ன செய்யணும், உங்களுடைய கூட்டாளி தோழமார்கள் சொல்லி வாரத்தில் ஒரு நாள் ஏன்கிட்ட தலபுல் இல்மி ஃபரீதத்துன், இல்மு கற்கிறது வாஜிப், அது மட்டும் தெரிஞ்சுக்கல. ஏன்னு கேட்டா இன்னைக்கு என்னென்னமோ படிச்சு நம்ம பெரிய ஆள் ஆகிறோம், அல்ஹம்துலில்லாஹ் ஆகத்தான் வேணும். ஆனா மார்க்கத்தினுடைய சம்பந்தப்பட்ட மார்க்க கல்வியை படிக்கிறது ஒரு வாஜிப், அதாவது ஃபர்து. யாருக்கு? மாணவருக்கும் ஃபர்து, அவர்களை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கு படிப்புக்கு உதவி செய்வதும் ஃபர்து, படிப்பை படித்து கொடுப்பவர்களுக்கும் ஃபர்து. இப்ப ஃபர்து என்று சொன்னால் தொழுகை மட்டும் ஃபர்து நினைச்சிட்டு இருக்கிறோம், நோன்பு நினைக்கிறோம்ல, அதே மாதிரி இதையும் மார்க்க கல்வியை படிக்கிறது என்னது ஒரு அவசியம். அதுலயும் இந்த கால சூழலில் கட்டாயமாக படித்தே ஆக வேண்டும்ங்கிற சூழல் தரப்பட்டிருக்கும். ஏன்னா இன்னைக்கு நம்ம வேணாண்டும் தள்ளி விட்டாலும் கூட, இந்த முசீபத்து வேணாடும் டெக்னாலஜி தூக்கி எரிஞ்சாலும் கூட நம்மை விட்டு அந்த முசீபத்து போகாம இருக்கு. அதனால நமக்கு உலக கல்வியும் மார்க்க கல்வியும் தெரிவது அவசியம் என்ற அடிப்படையில் அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய நிர்வாக பெருமக்கள் எல்லாம் பெரும் முயற்சி கொண்டு அவர்களுக்கு மத்தியில பல முயற்சிகளோடும் அவர்களுடைய உந்திப்போடும் அவர்கள் இதை நீடித்து செய்ய வேண்டும் என்கிற ஒரு உத்தனையோடு வந்து நம்மளுக்கு வந்து கேட்டாங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம இது பெரிய இதெல்லாம் இல்லை, நம்ம படிக்க வர்றோம், நம்ம படிச்சு கொடுக்குறோம்னா நம்மளும் இந்த கிதாப் படிக்க தான் வந்துருக்கோம். அதனால அல்லாஹ் இதை நீடித்து வைப்பானாக. இதற்கான எல்லா உதவிகளும் எல்லா மட்டத்திலையும் எல்லோரும் செய்யுங்கள் என்கிற ஒரு ஒரு அன்பான வேண்டுகோளோடு இன்ஷா அல்லாஹ் நான் என்னுடைய உரைக்கு இன்ஷா அல்லாஹ் முடிவு வருகிறேன். கண்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவாங்க, ஒரு மனிதன் காமிலான மனிதனாக ஆகுவதற்கு அவன் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சுன்னத்துகள், அவர்கள் மீது நேசம், அவர்கள் மீது பாசம், அவர்கள் யாரையெல்லாம் பாசம் வைக்க சொன்னார்களோ அந்த பாசத்தோடு வாழ்ந்தால்தான் இந்த உலகத்திலும் சரி மறுமையிலும் வெற்றி பெற முடியும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை வார்த்தெடுத்த அந்த வழிமுறையில் நம்ம யாவர்களையும் அல்லாஹ் வளரச் செய்வானாக. இந்த மதரசாவை கியாமத் வந்த வரையிலும் நீடிக்க செய்து அதிகமான மாணவர்களை கொண்டு, முத்தகீன்களான உலமாக்களை கொண்டு, நல்ல எண்ணங்கள் கொண்ட நல்ல நிர்வாகிகளை கொண்டு அல்லாஹ் அலங்கரிப்பானாக என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். பிஹக்கிஹி சய்யிதுனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இங்கே அழைப்பினை ஏற்று அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம். அன்பிற்குரிய பெரியோர்களே, அன்பு மாணவ மணிகளே, இது ஏற்கனவே நம்முடைய இஸ்மாயில் சார் சொன்னாப்புல இது 3 வருஷத்துக்கு முன்னால் உள்ள மதரசா. முதல்ல ஆபிதீன்களை, அதாவது வணக்கசாலைகளை வெளியாக்கக்கூடிய இடம், அது பொருத்தமான ஒரு பெயரும் கூட. அதனால ஏற்கனவே நம்ம ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால இந்த கொள்கையில பிரச்சனை இருக்கும்போது நாம் என்ன சொன்னோம், நினைக்கி நம்ம பிள்ளைக்கு நம்ம கொள்கையில அக்கீதாவை அழகான முறையில் தெளிவான முறையில் சொல்லிக் கொடுக்கணும். அதன் மூலமாக பிள்ளைகள் செய்யும், அது பயன்படும் என்று சொன்னோம். அந்த அடிப்படையில் கிட்டத்தட்ட ஒரு 250 பிள்ளைகள் இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமான முறையில் நல்ல முறையில் நடந்துருந்து இடையில சில தொய்வுகள் ஏற்பட்டாலும் கூட கிட்டத்தட்ட இது ஒரு 50 வருஷம், கிட்டத்தட்ட 40-45 வருஷத்துக்கு மேலே தொடர்ந்து நடக்கக்கூடிய இந்த மதரசா மென்மேலும் ஆளும் சொன்னாப்புல கியாமத் நாள் வரைக்கும் இதை பொறுத்து கொண்டு நாம் எல்லோரும் சொன்னார்கள் எல்லோருமே ஒத்துழைக்க வேண்டும் என்று. யாரால்
எந்த முறையில் ஒத்துழைக்க முடியுமோ அந்த அளவுக்கு முதல் ஒத்துழைக்க வேண்டும். ஏன்னா நாளைக்கு ஒருவருக்கு உடலால் உழைக்க முடியுமோ உடலால் கொடுக்க வேண்டியது, பணத்தால் அது மட்டுமில்லாமல் பிள்ளைகளை இங்கே சேர்ப்பதனால் என்னென்ன முடியுமோ அத்தனை ஒத்துழைப்பு எல்லாரும் நல்லதுனால தான் இந்த மதரசா மென்மேலும் சிறப்பான முறையில் நல்ல முறையில் நடக்கும். அதுக்குண்டான தௌஃபீகை அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் எல்லோருக்கும் ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வ அலைக்கும் ஸலாம். அதனால எங்களது அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கக்கூடிய ஆடி பெருந்தகைகள், பெரியோர்கள், முக்கியஸ்தர்கள் மற்றும் மாணவ கண்மணிகள், மார்க்க கல்வியினுடைய நிர்வாகிகள் எங்கள் அனைவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா, ஷுக்ரன் ஜஸீலா பித்தாரினி கஸீரா. அஸ்ஸலாமு அலைக்கும். ஸலவாத் சொல்லி ஃபாத்தியா ஓதி ஸலவாத். இன்ஷாஅல்லாஹ் துஆ முடிஞ்சவரை அப்படியே எங்க ஆபீஸ்க்குள்ள வாங்க. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. சவுண்டா ஓதுங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமிddin இய்யாக நஅபுது இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கய்ரில் மக்தூபி அலைஹிம் வலddallீன் ஆமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குல் ஹுவல்லாஹு அஹத் லம் யலித் வ லம் யூலத் வ லம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الفلق من شر ما ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. நீங்க ஒரு பரக்கத். ஆமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஆமீன். ஆமீன். வாஃபனா யா கரீம் யா ரஹ்மான் யா ரஹீம் யா அல்லாஹ். ஆமீன். اللهم صل على رسولك سيدنا اللهم صل وسلم على آل سيدنا محمد وبارك وسلم عليه. آمين. اللهم اوصي ثوابنا كرانا من كلامك العزيز هاتيات آمين. شاملة وتوبة كاملة. آمين. من كلام سيدنا ونبينا ومولانا محمد صلى الله عليه وسلم خاصة. إلى الكتب ربانيا المعبود سبحانيا المعشوق الرحمن. آمين. الجندي النوراني محي الدين عبد القادر الجيلاني قدس الله سره العزيز. إلى أشياخ كل رضوان الله تعالى أجمعين. آمين. اللهم ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. آمين. اللهم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. آمين. اللهم ربنا ربي ارحمنا كما ربياني صغيرا. آمين. وصلى الله وسلم على سيدنا محمد اللهم صل وسلم وآله عليه وصحبه أجمعين. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم
ورضوان سيدنا زينة وشياء وجاد كلمات الله ورحمة الله بسم الله الرحمن الرحيم وعلى سيدنا محمد المصطفى صلى الله عليه وسلم وعلى آله وصحبه وذريته وأهله وأصحابه وأتباعه خصوصا إلى خصوصا إلى أولاد أولياء الله تعالى في محمد الشفيع وربة الطاهر خصوصا إلى أرواح من نويناه من الله تعالى أجمعين الفاتحة.